ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு அமெரிக்கன் எபிக் ஸ்பேஸ் ஓப்பரா ஃபிலிமாக ரீசெண்டாக வெளியான ரெபல் மூன் பார்ட் 2 த ஸ்கார் கிவர். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். இந்த படம் இதனுடைய முதல் பாகம் எ சைல்ட் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லி வந்தது. அதாவது ரெபல் மூன் பார்ட் 1 எ சைல்ட் ஆஃப் ஃபயர், அந்த படத்துடைய டைரக்ட் சீக்வல் தான். இதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ அந்த கதை எங்கே வந்து முடியுதோ அங்கேருந்து தான் இந்த வண்டியை இழுத்துருக்காங்க இவங்க. படத்தில் நம்ம கதாநாயகியான கோராவும் சரி, மற்ற வாரியர்ஸும் சரி, எல்லாரும் சேர்ந்து மதர்லேண்டை எதிர்க்கணும். அதே நேரத்தில் வில்லனான அட்டிகஸ் நோபலை நம்ம போட்டு தள்ளணும். நம்மளுடைய ஹோம்லேண்டை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றாக சேர்ந்து களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த அதிரிபுதிரி சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது ஏற்கனவே வெளியான அந்த பார்ட் 1 படத்துடைய டைரக்ட் சீக்வல் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா. இப்போயே உங்களுக்கு கேள்வி ஒன்று வரும், இப்போ பார்ட் 1 பார்த்துட்டு தான் இந்த பார்ட் 2 பார்க்கணுமா, இல்லை பார்ட் 2 டைரெக்டாக ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக பார்க்கலாமா அப்படிங்கிற அந்த கேள்வி தான் அது. என்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா தான் பார்ட் 2 என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு புரியும். அத்தனை கதாபாத்திரங்கள் உள்ளே இருக்குது. ஒரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் ஒன்று இருக்குது. அதனால் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு தெளிவாக பெட்டரான ஒரு கனெக்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இயக்குனரான ஜாக் ஸ்னைடர் இருக்காப்லையே, அவர் 3வது பார்ட்டுக்கு லைட்டாக பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் ஒரு லீடையும் கொடுத்து வச்சுருக்காப்புல. இதுவும் உங்களுக்கு தெளிவாக இங்கே நான் சொல்லிடுறேன். இந்த கதையை பொறுத்தளவுக்கு முக்கியமான ஒரு 4-5 கதாபாத்திரங்கள் இருக்குது. சூப்பராக எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று, நம்ம கதாநாயகியான அந்த கோராங்கிற கதாபாத்திரம், அதை ப்ளே பண்ண சோஃபியா பட்டெல்லா அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. எல்லா விஷயங்களும் இந்த கதைக்குள்ளே உங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. அது ரொம்ப சோகமான காட்சிகளாகட்டும், அதே நேரத்தில் ஆக்ஷன் அதிரடியான காட்சிகளாகட்டும் சொல்லி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க. அதே மாதிரி அட்டிகஸ் நோபல் அப்படிங்கிற அந்த வில்லன் கதாபாத்திரத்தை ஹிட் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காப்புல. அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸு அவர்கிட்டையும் இருந்து. டைட்டஸ்னு ஒரு கதாபாத்திரம் ஒன்று வரும், அதை ஜிமோன் ஹன்சோ பண்ணியிருக்காரு. அவர் நல்லா தான் பண்ணியிருந்தார் அந்த கதாபாத்திரத்தை. நம்ம ஹீரோயினுடைய ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் மாதிரி வந்து கன்னர் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் ஒன்று வரும், அதை மிஷேல் ஹூஸ்மேன் அவரும் சூப்பராக பண்ணியிருந்தார் அந்த கதாபாத்திரம். இது போக டோனாபேன்னு சொல்லி ஒரு ஸ்வாட் மாஸ்டர் மாதிரி ஒரு கதாபாத்திரம், டோனாபே தான் ஆர்டிஸ்ட்டு, அவங்க பண்ண அந்த ஸ்வாட் மாஸ்டர் கதாபாத்திரம் அதுவும் நல்லா தான் இருந்தது. ஒரு சின்ன கதாபாத்திரம் தான், பட் அது சூப்பராக கொஞ்சம் எமோஷனலாகவே இந்த பார்ட்டில் ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அந்த கதாபாத்திரம் எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்டு அந்த கதாபாத்திரத்தை நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக சொல்லணும்னா இந்த கதை ஒரு 2 மணி நேரம் தான் ஓடுது. இதை 2ஆக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. முதல் 1 மணி நேரம் வெறும் பேச்சு தான், 2வது 1 மணி நேரம் இருக்குது பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வீச்சு தான். அதனாலேயே இந்த ஆக்ஷன் ட்ராமாஸு இல்லை இந்த வார் ட்ராமாஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு இந்த பர்டிகுலர் பார்ட்டு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் டெஃபினட்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். குறிப்பாக நான் சொன்ன மாதிரி முதல் பார்ட்டு அதிலிருந்து நேரக்டாக வந்து கதை கண்டினியூ ஆகுது இல்லையா இந்த பார்ட்டில். அப்போ முதல்லையே ஆந்தனி ஹாப்கின்ஸை வச்சு ஒரு வாய்ஸ் ஓவரில் லைட்டாக ஒரு 2 லைனில் முதல் பாட்டில் என்ன நடந்தது, இப்போ எங்கே வந்து நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சட்டுப்புட்டுன்னு ஒன்றும் பெருசாக வளவலா குளவலாம் இழுக்கலை. 3 லைனுக்குள்ளே அவங்க முடிச்சு விட்டாங்க, இதுதான் முதல் பாட்டுன்னு. அதுக்கப்புறம் கதைக்களம் ஆரம்பிக்குது. அப்பையும் இந்த பாட்டில் வரக்கூடிய பல கதாபாத்திரங்கள், அந்த பாட்டில் வந்த கதாபாத்திரங்கள் தான் இங்கேயும் எக்ஸ்டெண்டட் அப்படியே வருது ஃபுல்லாக கேமியோஸ் மாதிரி. இந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன சோகம், அதுக்கான ஃப்ளாஷ்பேக்கு, யார் யார் எங்கெங்கேருந்து வந்தோம், எப்படி ஒன்றா சேர்ந்தோம் அப்படிங்கிற அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த இன்சிடென்ட்டு, ஜாகிரபி ஆஃப் த ஆக்சிடென்ட் எல்லாமே அதில் சொல்லி தான் அந்த முதல் 1 மணி நேரத்தை ஓட்டுறாங்க. கடைசியாக நம்ம கடைசி 1 மணி நேரம் இருக்கும்போது நம்ம வில்லன் வந்து களத்தில் இறங்கிடுறாப்புல. என்ன வச்சாங்க ஒரு ஃபைட் சீக்வன்ஸு, 1 மணி நேரம் ஒரே ஃபைட் சீக்வன்ஸ். அப்போ பாருங்கள் என்ன அளவுக்கு அதகலம் பண்ணியிருப்பாப்புல ஜாக் ஸ்னைடர்னு. அவருடைய ஃபேன்ஸுக்கு அந்த கடைசி 1 மணி நேரம் செம்ம கூஸ்பம்பான மொமெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதை தாண்டி என்கிட்ட கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த முதல் பாகம் இருக்குல்ல, அது 2.5 மணி நேரம் ஓடிச்சு. இந்த பாகம் ஒரு 2 மணி நேரம் ஓடுது. மொத்தமாக அந்த 2 பாட்டு எவ்வளோ ஓடுது, 4.25 மணி நேரம் ஓடுது இல்லையா. அவ்வளோ தூரம் இந்த கதையில் பெருசாக ஸ்டஃப்பு கிடையாது. ஏற்கனவே அந்த முதல் பாகம் வெளியாகும்போது ஏங்க இது என்ன 7 சாமுராய்ஸை ஜாக் ஸ்னைடர் அப்படியே எடுத்து வச்சுட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு பெருசாக போச்சு. இப்போ அதே கதை தான் இப்போ கண்டினியூ வேறு ஆகுது இல்லையா. இவங்க அந்த 4.25 மணி நேரத்துக்கு ஜவ்வா 2 பாகமாக எடுத்ததுக்கு பதிலாக படத்தை வெப்சீரிஸாக இழுப்பாங்களே ஜவ்வா, அப்படி இழுத்ததுக்கு பதிலாக 2 பாட்டையும் சேர்த்து 3 மணி நேரத்தில் ஒரே படமாக கொடுத்துருந்தார் அப்படின்னா இந்த கதைக்கான டெஃபினட்டாக இன்னுமே பெரிய இம்பேக்டை ஆடியன்ஸ் கிட்ட விட்டுருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதில் 3வது பாட்டுக்கு லீடு வேறு இருக்குது, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, அந்த ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் இன்னொரு விஷயம் ஒன்று பட்டுச்சு. டெக்னிக்கலி செம்ம சவுண்டான ஒரு படம் இது. அது சிஜிஐ, விஎஃப்எக்ஸு, எஸ்எஃப்எக்ஸு, சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்கு, எடிட்டிங்கு, படத்துடைய ஓவரால் சவுண்ட் டிசைனிங்கு, ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க்கு,
டிஐ டீமுடைய ஒர்க்கு எக்கச்சக்கமாக எல்லாருமே டெக்னிக்கலி ஒரு சவுண்டான ப்ராடக்டாகத்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயத்தில் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிசிறடிச்சது தெரியுமா? இந்த லேசர் பீம் வச்சு இவங்க சண்டை போடுறதே வெறும் லேசர் பீமை வச்சு இவங்க சுடுற மாதிரியே தான் ஜாக் ஸ்னைடர் இதை போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ஏன் அப்படி பண்ணார் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா பயங்கர எஃபெக்டிவாக எங்கேயுமே பிசிறடிக்காத ஆக்ஷன் அதகலமான கடைசி 1 மணி நேரம் டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் இந்த லேசர் பீமை வச்சு இவங்க சண்டை போடுறதுனாலேயே ஏங்க இது என்ன வீடியோ கேம் விளையாடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் ஓவராலாக அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்குது. அவ்வளவு சவுண்டான ஒரு அவுட்புட்டை அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் இவங்க கொடுத்துருந்தா கூட அதுதான் பல பேர்த்துக்கு என்னங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கலாம். இதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில இன்டிமேட்டான காட்சிகள் ஒன்றும் பெருசாக கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஒரு 2-3 லிப்லாக் இருக்குது. நீங்கள் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த விஷயத்தை. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது நேயர்களே. முதல் பார்ட்டும் இருக்குது, இந்த பார்ட்டும் இருக்குது. அதுதான் இந்த 2 பார்ட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமே. ஸோ தமிழ் டப்பிங் ரசிகர்கள் இந்த மாதிரி அதிரி புதிரியான ஆக்ஷன் ட்ராமாஸ் மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி படங்கள் விரும்பி பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் டெஃபினட்டாக ஒரு தடவை பார்க்கலாம். டீசெண்டான வாட்ச், அந்தளவுக்கு மட்டமான படம்லாம் கிடையாது. நீங்கள் பார்க்குறேன்னா தாராளமாக பார்க்கலாம். எனக்கு பர்சனலாக கடைசி 1 மணி நேரம் ஆக்ஷன் அதெல்லாம் தெறிக்க விட்டுருந்தாப்புல ஜாக் ஸ்னைடரு. அவருடைய ஃபேன்ஸுக்கு அந்த கடைசி 1 மணி நேரம் ரொம்பவே பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் என்ன பார்க்கணுங்கிறவங்க சட்டு புட்டுன்னு பாருங்கள். தமிழ் டப்பிங்லேயே வேறு இருக்குது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் signing off.